வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இப்போ ரேஷன் அரிசிலே ரொம்ப மெத்துன்னு வெள்ளையாக இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி, ரேஷன் பச்சரிசி மிக்ஸ் பண்ணி தான் இந்த சாஃப்டான இட்லியை செய்ய போகிறோம். எல்லாருக்குமே இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ரேஷன் அரிசிலே ரொம்ப சாஃப்டாக இட்லி செய்திடலாம் நம்ம. இப்போ அதுக்கு அரிசியோட எந்த அளவில் உளுத்தம்பருப்பு சேர்த்து இந்த சாஃப்டான இட்லியை செய்ய போகிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீட்டு அரிசி, குண்டு அரிசி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே இட்லிக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஆழாக்கு தான் அளவாக எடுத்துக்க போகிறேன். இது 200 கிராம் ஆழாக்குங்க இது. இப்போ அரிசியோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 3 பங்கு பச்சரிசி எடுக்க போகிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி எப்படி தலை குவிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ புழுங்கல் அரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து விட்டுருவோம். இப்போ நம்ம மொத்தம் 6 ஆழாக்கு அரிசி எடுத்துக்க போகிறோங்க. 1.25 கிலோ கிட்ட வருது. அடுத்தது பச்சரிசி அதே மாதிரி க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்த மாதிரி நல்லா தலை குவிச்சு 3 பங்கு பச்சரிசியும் சேர்த்துடலாம். ரேஷன் அரிசி இட்லி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவில் செய்யும்போது இட்லி ரொம்ப சாஃப்டாக மெத்து நல்லா இருக்குது. மறுநாள் வரைக்கும் கூட ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு தான் இந்த அளவில் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம திரும்பவும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் கழுவி தான் எடுக்கணும். இப்போதைக்கு இந்த அளவுக்கு கழுவுனா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம்னு சொல்கிறதுனால தண்ணி எவ்வளோ குழப்பாக இருக்குதுங்க. அது அவ்வளோ தவிடு தான் நிறைய இருக்கும். அதனால் இந்த தண்ணியை செடியில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா அலசியாச்சு. அடுத்தது திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரேஷன் அரிசி வாசனை வராது, இட்லியும் நல்லா வெள்ளையாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ இது அப்படியே நல்லா ஊறட்டும். ஒரு 10 மணி நேரம் இது நல்லா ஊறினாதாங்க உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 6 பங்கு அரிசி எடுத்ததுக்கு 1 பங்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாங்க. நம்ம உளுத்தம்பருப்பை முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற கொழகொழப்பு தன்மை போயிடும். அதனால் உங்களுக்கு உளுத்த மாவு பொங்கி வராது. அதனால தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஊற வைக்கணுன்றது. பாருங்கள், இப்போ நல்லா நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துடலாம். இப்போ நான் கிரைண்டரில் தண்ணி எதுவும் சேர்க்கலாங்க. அப்படியே வெறும் பருப்பை மட்டும்தான் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். நம்ம தண்ணியில் இருந்து தானே அந்த உளுத்தம் பருப்பு எடுக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். அதுலேயே இது ஒரு அளவுக்கு அரைப்படும். மொத்த பருப்பும் சேர்த்த பிறகு நல்லா தண்ணி விட்டு பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா பொங்கி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துலேயே நல்லா அரைப்பட்டுடுங்க. அதுக்கும் மேலே நம்ம அரைச்சோம்னா மாவு அப்படியே அமுங்கி போயிடும், உங்களுக்கு பொங்கி வராது. அதனால பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ தண்ணி தெளித்து பார்த்து அரைச்சிக்கணும். பாருங்கள், இன்னும் கூட ஒரு 5 நிமிஷத்தில் மாவு நல்லா அரைப்பட்டுடும். இப்போ இதுக்கு நடுவில் நான் அந்த அரிசியை நல்லா இன்னும் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். உளுந்து மாவு அரைப்பட்டிருக்கும். மாவை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது மாவு. அவ்வளோதான், நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போ மாவை வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு மெயினான காரணம் உளுத்தம்பருப்பு நல்லா அரைக்கிறது தாங்க. அதனால் உளுந்து மட்டும் நல்லா பக்கத்துலேயே இருந்து பார்த்து அரைச்சிக்கணும். இப்போ நம்ம 200 கிராம் உளுந்து சேர்த்துருக்குறோம். அதுக்கு இந்த அளவுக்கு மாவு நல்லா நிறையவே வந்திருக்குது. அடுத்ததான் அரிசி போட்டுக்கலாம். அரிசி அரைக்கும் போது கிரைண்டரில் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி போய் சிக்கிடும் கிரைண்டரில். நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரியும் கொஞ்சமாக தான் போடணும். மொத்தமாக அரிசியை போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அரிசி உங்களுக்கு நிறைய தண்ணி இழுக்கும். அதனால தண்ணி கூட குறைச்சலானாலும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நான் இந்த அளவுக்கு தான் லேஸ் ஒரு குறகுறப்பு இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு 2 மாவை மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிற மாவு இப்போ
அரை அரை பங்கு தான் ஊற்றிருக்கிறேன். அப்போ தான் அது புளிச்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இந்த மாவு. இப்போ காலையில் பார்க்கலாங்க. இப்போ சம்பன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு சரியாக பொங்கலைன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி அந்த உப்பு போடாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இட்லியும் நல்லா இருக்காது. அதே மாதிரி மாவு அப்படியே மேலாக்க எடுத்து இட்லி ஊற்றிடக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் கலக்கி கொடுக்கணும். ரொம்பவும் அடித்து கலக்கிடக்கூடாது. சும்மா ஒரு இந்த மாதிரி அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 4-5 வாட்டி கலக்கி இப்படி கொடுத்துட்டா போதும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்குது. அதே மாதிரி தட்டுலேயும் லேசாக எண்ணெய் பூசி இட்லி ஊற்றி உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இட்லி தட்டு வைக்கும்போது இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்க. இட்லிக்கு நேராக இட்லி வரா மாதிரி வைக்கக்கூடாது. அந்த ஓட்டைக்கு நேராக இட்லி இருந்தால் தான் உங்களுக்கு அது வேகும்போது அந்த தண்ணி வரும் பார்த்தீங்களா, அது அந்த இட்லியில் படாமல் அந்த ஓட்டையில் இறங்கிடும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இட்லியில் இறங்கி உங்களுக்கு ஒரு மாதிரி கொழகொழப்பாயிடும். நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அந்த இட்லியை. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா மேல் தட்டு இட்லி மாதிரியே உங்களுக்கு எல்லா இட்லியுமே நல்லா க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இட்லி சட்டி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் நல்லா உங்களுக்கு. இட்லி நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசனையே நல்லாயிருக்கும். இட்லி வாசனை நல்லா கம்ம கம்மன் வரும். இது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். நான் புதுசாக செய்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன் நான். பாருங்கள், நல்ல வெள்ளை வெளையேன்னு ரேஷன் அரிசி இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டான இட்லிங்க இது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேல் தட்டு இட்லி மாதிரியே உங்களுக்கு அடித்தட்டு இட்லியும் அதே மாதிரி க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரியே செய்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் க்ளீனாக எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நம்ம கவனமாக செய்யணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கடையிலேயே அரிசி வாங்கி இட்லி செய்தால் கூட சில சமயம் உங்களுக்கு கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அப்போ சில பேர் அதில் நல்லெண்ணெய், சோடா மாவு இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த ரேஷன் அரிசியில் நீங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்குதுங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. வெறும் அரிசி, உளுத்தம்பருப்பு மட்டும்தான். இதில் அவல், அப்புறம் ஜவ்வரிசி அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க. வெறும் அரிசி, உளுத்தம்பருப்பு மட்டும்தான். அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க இட்லி. நீங்கள் காலையில் செய்த இட்லி மீந்து போச்சுன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வைங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் கூட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.